ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு வீடியோ. எப்போவுமே நாங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வழி கிடைக்க நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், எங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து கொண்டு தான் நாங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண திங்க் பண்ணுவோம். ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியால் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக சில விஷயங்களை திங்க் பண்ணும்போது சிட்டியான நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதோட மிகவும் ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் நடக்கும். அது நான் இந்த வீடியோ பார்த்து நான் ரசித்தேன், நான் செய்து பார்த்து நான் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணுறன்றது கூட எனக்கு தெரியல. ஆனால் செய்து பார்க்கும் பொழுது ஏ பிளான் பி பிளான் என்று 2 பிளானை போட்டு இருந்து செய்து பார்க்க வெரி இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸும் வரும். அதால் புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வரும். ஒரு விவசாயி இருந்தான், அவன்கிட்ட ஒரு பண்ணை இருந்தது. அந்த பண்ணையில் கோழியெல்லாம் வளர்த்து வந்தான். அந்த கோழியல் பண்ணி ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் அவனோட காணிக்கிலே அவன்கிட்ட ஒரு பெரிய ஒரு குளமும் இருந்தது. ஸோ ஒரு நாள் அவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான். இந்த குளத்தில் $20 நீங்கள் பே பண்ணி போட்டு இந்த குளத்தில் இவ்வளோ மீனும் பிடிச்சு கொண்டு போகலாம், அவ்வளோ உங்களுக்கு தான் என்று சொல்லி. அப்போ ஒரே ஆக்கள் வேறு துவங்கிச்சுன்னா. ஆனால் அவன் சொன்னான், உங்களுக்கு தச்சையில் இந்த குளத்தில் மீன் பிடிக்க இல்லாமல் போச்சுதுன்னு சொன்னால் நான் அதுக்கு ஒரு ஒரு கிஃப்டாக நீங்கள் போகேக்க ஒரு மீனும் இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு போகேக்க ஒரு கோழி தருவேன்னு சொல்லி எல்லா ஆக்களும் மீனை பிடிப்பினா $20 கொடுத்துட்டு தான் என்டர் பண்ணணும். அந்த குளத்தில் போய் மீனை பிடிச்சினா ஒரு மீனும் இல்லை, ஆனால் போகேக்க அவன் ஒரு பெரிய ஒரு கோழியை அவைகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்து விடுவான். இப்படியே ஆக்கள் வந்து கொண்டே இருந்துச்சுன்னா அப்போ ஒரு மீனும் அவங்க பிடிக்கிறதா இல்லை, ஆனால் ஒரு கோழியை வாங்கிக்கொண்டு ஹாப்பியாக போவினான். அப்போ அந்த இதை பார்த்து கொண்டு அந்த பண்ண காவலாளி ஒரு நாள் அந்த விவசாயிடம் கேட்குறான், ஐயா நீங்கள் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு எல்லோரும் வரியினோம், ஆனால் ஒரு மீனும் பிடிச்சதா தெரியலை, போய்க்கு ஒரு கோழியையும் கொடுத்து விடுறீங்கள், எனக்கு இது ஒன்றும் விளங்கலைன்னு சொல்லி கேட்குறார். கேட்க அந்த விவசாயி அவருக்கு சொல்கிறார், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா என்ன கோழி பண்ணையில் இருக்கிற கோழியெல்லாம் கிணநாளாக முட்டையெல்லாம் போட்டு மெச்சுவ கோழியெல்லாம் போயிட்டினா, ஆனால் அதை இனி விற்கணும் என்ன, ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னடா இவ்வளோ தேமினி கொண்டு போகணும், நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அதுவும் மெச்சுவ கோழி என்னன்னா கொஞ்சம் தயங்குவினம் வாங்க, ஹாஃப் ப்ரைஸ் குவார்ட்டர் ப்ரைஸ் என்று கேட்பினம், சின்ன நேரம் விற்காட்டினா திருப்பி அவரை கொண்டு வரணும், வீட்டை திருப்பி கொண்டு போகணும். ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. அப்போ நான் அவுட் ஆஃப் த பாக்ஸாக போய் திங்க் பண்ணி பார்த்தேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டேன். ஆனால் இந்த குளத்தில் அவ்வளோ பெரிய கணக்கு மீன்கள் இல்லை, ஆனால் நான் ஐடியா போட்டேன், குளத்தில் மீன் பிடிக்க வராக்கள் மீனை பிடிச்சி போட்டு அவையில் கிடைக்காது, நான் ஒரு கோழியை கொடுப்பேன். ஆனால் கோழியோட விலை $20 விட சரியான குறைவு. ஆனால் மீன் பிடிக்கிறதுக்கு ஆக்கள் ஃபுல் டேயும் நாங்கள் இவ்வளோ மீன் பிடிக்கலாம்ன்றக்க தயங்காமல் $20 கொடுத்து வந்துச்சுன்னா அவை மீன் பிடிக்க வந்தாலும் அவைகளுக்கு மீன் கிடைக்காட்டியும் ஒரு கோழியை கொண்டு போவேக்க அவைகளுக்கு ஒரு மனம் ஒரு கவலைப்படாது. ஆக்சுவலி அவன் இந்த கோழியை கொண்டு வீட்டில் சமைச்சு போட்டு சில பேர் என்னென்ன திருப்பியும் பெற துவங்கிச்சு. நம்ம என்னென்னா ஊர்கோழி நல்ல வடிவாக வளர்ந்த கோழிகள், ஃப்ரீ ரன்னாக வளர்ந்த கோழிகள், அது மெச்சூர்டாக இருந்தாலும் நல்ல டேஸ்டாக இருந்தது. அப்போ அதை திருப்பியும் நட்ட மீனை பிடிக்காமல் கோழி வாங்க துவங்கிச்சினேன். இதனால் இந்த முள்ளு கோழியையும் நான் ஒருவித கவலைப்படாமல் ஒருவித எஃபோர்ட் போடாமல் எல்லா கோழியும் விற்று முடித்தேன். இந்த கோழி டேஸ்டான கோழியாக இருந்த ஆக்களுக்கு அறிஞ்சபடியாக திருப்பி அவை வேலை துவங்கிச்சினேன். இந்த பிஸ்னஸ் கூட துவங்கிச்சு. எந்த குளத்தில் அவர்கள் மீன் பிடிச்சு அவைகளுக்கு ஒரு மீன் கிடைக்காட்டியும் தே ஸ்பெண்ட் த டைம் அதில். அப்போ அவை கிடைச்சுன்னா நாங்கள் திருப்பி என்ஜாய் பண்ணலாமா, கொஞ்சம் காசை குறைக்கிறீங்களா, நாங்கள் அதில் ஒரு பிக்னிக் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி. ஸோ எனக்கு அதாலேயும் வருமானம் பெற துவங்கிச்சுது. கோழியிலும் நல்லபடியாக விற்றினோம். இந்த பிஸ்னஸும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக போச்சுது. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய ஒரு ஐடியாவாக தெரிஞ்சு இதை நான் தொடர்ந்து இப்போ செய்ய துவங்கியிருக்கிறேன். எவ்ரி இயர் நான் இதை செய்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சீசன். ஸோ வியூவர்ஸ் பாருங்க, நாங்கள் அந்த விவசாயிக்கு கோழியை விற்கணும், மெச்சூர்ட் கோழிகளை சந்தையில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு விற்று சந்தைக்கும் காசு கொடுத்து திருப்பி விற்காடி கொண்டு திருப்பி கொண்டு போய் அந்த அவுட் ஆஃப் த வேயாக போய் திங்க் பண்ணினதில் அவருக்கு டபுள் லாட்ரி மாதிரி அந்த குளத்துக்கு மக்கள் வர துவங்கி நம்ம அந்த பிஸ்னஸ் அந்த கோழியெல்லாம் விற்று பிறகு கூட கோழிகளை வாங்குறதுக்கு ஆக்கள் வர துவங்கிச்சு. ஸோ இதுதான் அந்த ரகசியம். நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க எப்போ ஏ பிளான் பி பிளான் 2 பிளானை போடுங்க. ஏ பிளான் த ஈஸியஸ்ட் பிளான், ஓகே இப்படி செய்தால் இப்படி இந்த சால்வ் பண்ணப்படும். இல்லை பி பிளானோட போடுங்க,
நிச்சயமாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக போய் திங்க் பண்ணி பாருங்க இருக்கா, செய்தும் பாருங்க. எனக்கு சில விஷயங்கள் நடந்தது. ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட் பை த ரிசல்ட்ஸ். ஹோப் நீங்களும் அந்த மாதிரியான ஒன்று சேலஞ்ச் பண்ணி செய்து பார்த்து உங்களோட ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சொன்னால் கமெண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோ தொடர்ந்து ஆக்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு உதவி செய்யும், என்னையும் என்கரேஜ் பண்ணும். நீங்களும் அதால் பலம் பெறுறீங்களன்றதையும் எனக்கு தெரிய வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். See you in the next time in a different video.